ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்குறது ராம்ஸ் டெக் ஃபார் யூ யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வைஃபை ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ள கண்டென்ட் என்ன பார்க்க போகிறோம். இதோட மெயின் நியூஸ் என்ன, நம்ம வீட்டில் நிறைய ரூம்ஸ் இருக்கும்போது நம்ம வைஃபை வந்து எல்லா ரூம்ஸ்க்கும் சரியாக வராது. ஸோ அப்போது இந்த மாதிரி கேஜெட் வச்சுட்டு நம்ம வைஃபை ரேஞ்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வாங்குறது N300. அப்போது 300 mbps ஒர்க்கு இது சப்போர்ட் பண்ணிக்கும். ஸோ பாருங்கள், இதில் கூட அப்படியே போட்டிருக்காரு, வீட்டில் வந்து நிறைய ரூம்ஸ் இருந்துச்சுன்னா அப்படி வைஃபை ரேஞ்ச் கம்மியாகும்ல. ஸோ அதனால் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்போட சப்போர்ட்டோட வருது. சரி வாங்க குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணி உள்ள கண்டென்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஸோ உள்ளே பார்த்தா ஒரு மேனுவல் புக் இருக்குது. இது வச்சு தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். குவிக் இன்ஸ்டாலன்ஸ் கைடுன்னு போட்டிருக்கு. ஸோ வேறு எதுவுமே கேஜெட்ஸ் இல்லை, டைரெக்ட் டிவைஸ் தான் இருக்குது. ஓகே, இப்போது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் மெயின் டிவைஸ், N300 வைஃபை எக்ஸ்டெண்டர். டிபி லிங்கோட இது வருது. ஸோ மெயின் என்னென்னா ஆப் சப்போர்ட்டோட வருது. ஸோ அதனால் இது வாங்கிட்டேன். இதில் எதுவுமே மேக்ஸிமம் போர்ட்ஸ் எதுவுமே இல்லை, டைரெக்ட் உங்களுக்கு சாக்கெட் பின்ஸோடு வருது. டைரெக்ட் நீங்கள் சாக்கெட்டில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து ஒரு எத்தர்னல் போர்ட் இருக்குது. அதே மாதிரி ரீசெட்டுக்காக ஒரு ஆப்ஷன் இருக்குது, எல்லா ரூட்டர்ஸில் இருக்கிற மாதிரி. ஓகே, ஸோ கீழே வந்து எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாரு, இதெல்லாம் பார்க்குறதுக்கு சிக்னல்ஸ் எல்லாம். ஸோ நம்ம இப்போது ஒரு தடவை மேனுவல்ஸ் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இதில் ஆப்போட சப்போர்ட் வருது. ஸோ செட்டப்பு வித் ஆப்புன்னு போட்டிருக்காரு. ஸோ இது வச்சு தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க போகிறோம். இது இங்கே QR ஸ்கேனர் இருக்குது. QR ஸ்கேனரோட நீங்கள் டைரெக்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஆப், நான் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன். முதல்ல வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம், டிபி லிங்க் ஐடி. ஸோ உங்கள் ஏதாவது மெயில் ஐடி யூஸ் பண்ணுற மெயில் ஐடி வந்து கொடுத்து நீங்கள் ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆக்டிவேஷனுக்காக ஒரு லிங்க் வரும் உங்கள் இமெயிலுக்கு, நீங்கள் கொடுத்துற இமெயிலுக்கு. ஸோ அந்த லிங்க் வச்சு நீங்கள் இது ஆக்டிவேட் பண்ணிக்கணும். நான் இப்போது அது கூட பண்ணுறேன். ஸோ நான் ஜிமெயிலுக்கு போயிட்டு அந்த லிங்க் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஆக்டிவேஷன் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வந்துருச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போது திருப்பி நம்ம இதுக்கு லாகின் ஆகணும், டிபி லிங்க்கு லாகின் ஆகணும். ஸோ நம்ம ஏற்கனவே கொடுத்துற பாஸ்வேர்டு என்னென்னா அந்த பாஸ்வேர்டை வச்சு லாகின் ஆகிட்டுருக்கேன். ஆக்சுவலி வந்து இதில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆப்ஷன் கூட இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து கூட நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். அண்ட் டூ ஸ்டெப்ஸ் வெரிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இது கூட நான் இப்போது ஸ்கிப் பண்ணிருக்கேன். ஓகே, டிவைஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். டிபி லிங்க் வந்து நிறைய டிவைசஸ் இருக்குது. ஸோ நம்ம வாங்குறது ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர். ஸோ இதுதான். ஓகே, ஸோ எக்ஸ்டெண்டர் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது வந்து எல்இடி வந்து செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ளக்கில் இருக்கா இல்லையா, ஆன் ஆயிடுச்சா இல்லையா, இதெல்லாம் செக் பண்ணி ஸ்கேன் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த டிவைஸ்க்காக நான் ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லொக்கேஷன் ஆக்சஸ் கொடுக்கணும். ஸோ லொக்கேஷன் ஆக்சஸ் கொடுத்துட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. மேனுவலாக கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேனுவலாக செலக்ட் பண்ணியாச்சு. டிபி லிங்க் எக்ஸ்டெண்டர் இதுதான். சர்ச் ஆகிட்டுருக்கு எக்ஸ்டெண்டருக்காக. ஓகே, இப்போ நம்ம ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். உங்கள் ரவுட்டருக்கு என்ன பாஸ்வேர்டு இருக்கோ சேம் பாஸ்வேர்டு கொடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் உங்கள் ரவுட்டருக்கு என்ன பாஸ்வேர்டு இருக்கோ அதே பாஸ்வேர்டு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் அதே கொடுத்துட்டேன். லோடிங் ஆகிட்டுருக்கு.
ஓகே. அண்ட் இப்போது என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கிற வைஃபை என்ன, அந்த வைஃபை வந்து நீங்கள் இப்போது செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ வைஃபை அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது உங்கள் ரூமுக்கு வரணும். அப்போ தான் இது ஒர்க் ஆகும். ஸோ என்னோடய வைஃபை இது, அதை வந்து நான் இப்போது செலக்ட் பண்ணிட்டுருக்கேன். இப்போது வந்து வைஃபை பாஸ்வேர்ட் கூட என்டர் பண்ணணும். அப்போது இது வந்து இதுக்கு அது கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த டிவைஸ் வந்து ஒரு ஹாட்ஸ்பாட் மாதிரி நமக்கு ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து இது கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கனெக்ட் ஆகிட்ருக்கேன். எல்லா செட்டிங்ஸும் இதுக்கு அப்ளை ஆகும். ஸோ லொக்கேஷன் கூட லுக்ஸ் குட். இப்போ ப்ளக் பண்ணுறதுக்கு பண்ணுங்கள் அப்படி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், வந்து எல்லாம் செட் ஆகிடுச்சு. கனெக்ட் டு நெட்ஒர்க்கு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த டிபி லிங்க்கு கனெக்ட் ஆகிறதுக்கு அப்புறம் அந்த வைஃபை சிக்னல்ஸ் வந்து ஜாஸ்தியாக வருது. ஸோ இப்போது நான் வைஃபை பாஸ்வேர்டு என்டர் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ கீழே பாருங்கள், ஆக்சுவல் வைஃபை அது ஒரு பாயிண்ட் மட்டும்தான் வருது. ஸோ இங்கே சிக்னல் ஸ்ட்ரென்த்து வந்து காமிக்கும் எல்இடிஸு. ஸோ அதுதான் இது அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்டுன்னா இருக்கணும். இங்கே அதுதான் போட்டிருக்காரு, அட்லீஸ்ட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 எல்இடி லைட்ஸ் இருக்கணும். ஸோ பாருங்கள், கிரேட்டர் தேன் 3 லைட்ஸ் இருக்குது. ஸோ நான் வீட்டில் வந்து எனக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு நான் டெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஓகே. ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த ரூமில் வேணுமோ அந்த ரூமுக்கு வந்து இது டைரெக்டாக ப்ளக் பண்ணி டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். இப்போது நான் வந்து ஸ்பீட் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போது டிபி லிங்க் கனெக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து என் வீட்டு ரவுட்டர் வந்து 30 Mbps வரைக்கும் வரும். ஸோ டவுன்லோட் ஸ்பீட் பாருங்கள், 37 வரைக்கும் வருது. அண்ட் அப்லோட் ஸ்பீட் ஆல்சோ சேம் 30 Mbps வருது. ஸோ இப்போ வந்து நான் ஆக்சுவலாக வீட்டில் இருக்கிற வைஃபை வந்து கனெக்ட் பண்ணி அந்த டெஸ்ட் கூட நான் பண்ண போகிறேன். இது வந்து வீட்டில் டைரக்ட் ரவுட்டரோட வர வைஃபை சிக்னல்ஸ் வித்தவுட் எக்ஸ்டெண்டர். ஸோ பாருங்கள் 1 Mbps வருது. 1 Mbps கூட வரல. ஏன்னா வீட்டில் வந்து கீழே ஃப்ளோரில் அந்த ரவுட்டர் இருக்குது. ஸோ அதனால் மேலே ஃப்ளோருக்கு வரமாட்டேங்குது. இதனால் நான் எக்ஸ்டெண்டர் வாங்கிட்டேன். ஸோ பாருங்கள், ரொம்ப கஷ்டமாயிட்ருக்கு 1 Mbps வரதுக்கு கூட. ஸோ அப்லோட் ஸ்பீடு வந்து 500 Mbps 500 kbps வருது. ஓகே, இதில் மோர் செட்டப் மெத்தட்ஸ் இருக்குது. நான் வந்து ஆப்பை யூஸ் பண்ணி செட்டப் பண்ணிட்டேன். அண்ட் வெப் ப்ரௌசர் பற்றி அண்ட் அது கூட யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் WPS பட்டன் வந்து அது யூஸ் பண்ணி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இவங்க போட்டிருக்காரு. ஸோ நம்ம வந்து இதையும் ஆப் யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி எத்தர்னல் பின் இருக்குல்ல, ஸோ டைரெக்டாக நீங்கள் எத்தர்னல் பின் யூஸ் பண்ணி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இது டிபி லிங்க் எக்ஸ்டெண்டரோட ஃபுல் ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.